உறுதிமொழிகிறேன். உறுதிமொழி என்ன சொல்றது? என்னையா ஐயா, அவர் இளைய தளபதி, அவர் எப்படி பேசுறான்? அவர் கரெக்டா தானே பேசுறாரு நம்ம மக்களுக்காண்டி. தளபதி நோ, இப்ப நீ சிஎம் தான். தளபதின்றது தளபதின்றது தலையும் இப்படிதான் தளபதியும் இப்படிதான். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தாங்க, ஒரே கேரக்டர்ல தாங்க இருக்காங்க. அவர் என்ன ரேசிங் வழியில போயிட்டாரு, இவர் வந்து மக்கள் நல்லது பண்றேன் அப்படின்றதுக்கு வர்றாரு. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். தலையும் இப்படிதான் பண்ணுவாரு, தளபதியும் இப்படிதான் பண்ணுவாரு. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். பைத்தியம் கோவம் வருண்டா. அவர் இப்ப சீக்கிரம் ஆயிட்டாரா, இருந்த மீம்ஸ் போடுறத என்ன நிறுத்த மாட்டீங்க? மீம்ஸ் போடுங்க, மீம்ஸ் கரெக்டா போடுங்க, நல்லா போடுங்க, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி போடுங்க. 70 வயசு கிளவிலேருந்து 70 வயசு கிளவிலேருந்து 20 வயசு பையன் வரைக்கும், 5 வயசு குழந்தை வரைக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மீம்ஸ். காரி துப்புற மாதிரி கோவப்படுற மாதிரி பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்குறேன்டா. உங்க காலில் கூட விழுவுறேன்டா, உங்க தம்பி காலில் கூட விழுவுறேன்டா. முதல்வரை மதிக்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்களே. ஓகே, அவர் பார்க்காம போயிட்டாரா? இல்லை, இது என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு சில வன்மம், ஒரு சில பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. தமிழக முதல்வர் விஜய் அவர்களே சொல்லி ஏற்பட்ட வரலாற்றில் இந்த 2026 தாங்க மீம்ஸும் சரி, மீம்ஸுக்கான சரியான பொருத்தமான கண்டென்ட்டும் சரி, எல்லாம் கொட்டி குமிஞ்சிச்சு. முன்கூட்டியே கொட்டி குமிஞ்சிச்சு. நான் பின்னாடி ரியாக்ஷன் இல்லை, முன்னாடியும் பின்னாடியும் தரமாக வந்துச்சு. அதுதான் மீம்ஸ் எடிட்டர் ஸ்பீக்கடு. தளபதி தாண்டா எடிட் ஏன்டா பண்ணது? கொம்மான துராந்தர் இல்லடா, துலாலபதி. நெஞ்சில் குடியிருக்கும். டேய், எப்பேற்பட்ட எடிட்டராக இருப்பான் அவன். கொம்மால இவன் சாதாரண எடிட்டர் கிடையாதுங்க. வேற அவன் ஏஐயில் அவன் மேட்ரு பண்ணுற மாதிரி எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எடிட்டரு தளபதியை செதுக்கி வச்சிருக்கான். துராந்தர் படத்துல இருந்து எடுத்து செதுக்கி வச்சிருக்கான். இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அதான் அந்த அந்த ஒரு ஆக்டர் வந்து நடந்து வரும்போது வெறித்தனமாக இருக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் அவருக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஃபேன்ஸும் சரி இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே அவர் நடந்து வரும்போது இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு இருந்து. ஆனால் நம்ம தளபதி வரும்போது கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இடமே. தளபதினு இல்லை, தலை வந்தாலும் சரி அப்படிதான் இருக்கும். 2 பேர் வந்தாலுமே அப்படிதான் இருக்கும். அது என்ன, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு மட்டும் சொல்றாங்கன்னு தெரியுமா? சாரி டோலிகளா, இதுக்கு நான் சிரிக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. சிரிப்பு முழுங்கியாச்சு. சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு, முட்டா பையில. யாரடா திட்டா? ஒன்னா தானே சொல்லி கூப்பிட்டேன். இல்லை சாரி இல்லை, இது சிரிக்கக்கூடாது, இது தவறான ஒரு விஷயம். அப்புறம் மக்கள் ஒரு சில பேர் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. சாரி. பட்டன் இந்த மீம்ஸை பார்த்து, ஏன்னா நான் சிரித்தது காரணம் வந்து கேட்டிங்கன்னா இந்த காமெடிக்கு தான். இந்த காமெடிக்குனா இந்த கலகல படத்தில் உள்ள இந்த காமெடிக்கு, எந்த காமெடிக்கு நினச்சா மொத்தம் சிரிப்பு வந்துச்சு. என்னடா
அடேங்கப்பா ஏய், தளபதிக்கு யங் கேர்ள்ஸ் மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது, ஆண்டிலேருந்து பாட்டிலேருந்து அங்கிள்லேருந்து கிழவன்லேருந்து நிறைய பேர். அடேங்கப்பா